இசை சமர் கேட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு பல்லவி. என்ன சந்தேகம்? அதாவது இந்த கொழும்பு பொறுத்தவரை, கொழும்புக்கு வந்த பிறகுதான் சாப்பிட போகும், நிறைய கடைகளுக்கு சாப்பிட போகும், பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. ஆமா, நிறைய காசு இருக்கும் போது பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். காசு எல்லாம் நேரம் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுவோம். காசு துப்புரவா எல்லா டைம் வந்து நம்ம நெருங்கி பழகுற கடைகளுக்கு போவோம். மாமா கடைக்கு போவோம், மாமா அக்கவுண்ட்ல வச்சுட்டு சாப்பிடுறேன், மாமா அக்கவுண்ட்ல வாங்குங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி நேற்று ஒரு கடை கொண்டு போனோம். சரி, ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய ஒரு ஹோட்டல் தான். நேத்து கொஞ்சம் வசதியா இருந்திருக்கீங்க. இல்ல, சும்மா போனோம் தோசை சாப்பிடுன்னு சொல்லி போனோம். அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரி கொண்டே காசை கொடுத்தேன், 2 தோசை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்க போயிட்டு பில்ல போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினான். சரியா, அங்க போய் பில்ல போட்டேன். இன்னொரு ஆள் பக்கத்துல அவர்கிட்ட பில்ல போட்டு அந்த 2 தோசைக்கு பில்ல போட்டு அதை கொண்டு திருப்பி அங்க போய் இல்ல அதை கொண்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க, சீல் அடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட. சரியா, அதை கொண்டு திருப்பி கொடுத்தாதான் இவன் வந்து வாங்கி போட்டு பார்த்து போட்டு காசை வாங்கிட்டு மிச்ச காசை திருப்பி தராங்க. திருப்பி அங்க போய் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னடாப்பா இது, 2 தோசை ஆசைப்பட்டது குத்தமா. சரி, மிச்ச காசை போய் வாங்கிட்டு அந்த பில்லையும் எடுத்து கொண்டே கொடுத்தா அந்த பில்ல வாங்குறதுக்கு ஒரு ஆள் நிக்குது, அந்த பில்ல வாங்கி பார்சல் கட்டுறதுக்கு ஒரு ஆள் நிக்குது, பார்சல் கட்டி தாரத்துக்கு ஒரு ஆள் நிக்குது. பெரிய கம்பெனி நடத்துறாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை. என்ன 2 தோசையா, ஓகே சரி இந்தாங்க காசை தாங்க, இந்தாங்க மிச்ச காசை படிங்க, இந்தாங்க பில்லு அப்படியே கொண்டே வாங்க. இது ஒரு 2 பேருக்கு கிடையாது. அதான் இது கிட்டத்தட்ட 10-15 பேர் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சும்மா டவுட்ல கேட்டேன், இது 2 பேர் வேலை செய்யலாமே இவ்வளவு பேர். இல்ல, இவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான், சும்மா இருக்கிறாங்க, என்னது சரியா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு தோசை அப்ப இன்னும் விலையா இருக்கும் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் இல்ல தம்பி, எல்லாம் வீட்டுல சும்மா கிடக்குது, என்னது சரி சும்மா கூட்டி வந்து வச்சிட்டு இருக்கேன் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டு கடையில இருக்க சாப்பாடுலாம் முடிஞ்சு போயிரு, அதெல்லாம் வீட்டுல தான் சாப்பாடு. இது சூரியனின் இசை சமர்.